ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கேஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேக், அது சாக்லேட் கேக். வாங்க சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். அப்படியே நம்ம க்ரீமும் பண்ண போகிறோம், சாக்லேட் க்ரீம். அதுவும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகலாம். சாக்லேட் கேக்குக்கு 3 எக் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் ஆயில், 1 கப்பு தயிர், 1/2 கப்பு பால், 1/2 கப் மைதா, 1/4 கப் வெண்ணெய், 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/2 கப் சர்க்கரை. இப்போ இந்த முட்டையில் எண்ணெய், தயிர், பால் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பார்க்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ முட்டையை நல்லா அடித்தாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் எண்ணெய், எடுத்து வச்சுருக்க 1/2 கப் தயிர், புளிப்பு இல்லாத தயிரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் பால். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்த்த போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் பட்டரும் நம்ம இதில் சேர்த்த போகிறோம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் தான் எடுக்கணும். நீங்கள் முட்டையுமே சேர்த்தும்போது ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற முட்டையை தான் சேர்த்தணும். எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துங்க. ஓகே, இதெல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் சுகர் சேர்த்த போகிறோம். அதே மாதிரி வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், நம்மகிட்ட வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்தாச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். இந்த வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டும் ஹோம்மேட் தான். இதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கீழே லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மாவு சேர்க்கணும். மாவு, கொக்கோ பவுடர்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ மாவு பொருட்கள்லாம் ஜலிச்சு நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ மாவுனா நான் மைதா மாவில் பண்ணலை, கோதுமை மாவில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ 1/2 கப் கோதுமை மாவு, ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் கொக்கோ பவுடர். அதே மாதிரி உப்பு, சோடாப்பு, பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜலிச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து பேக் பண்ண வைக்க வேண்டியதான். ஆஸ் யூஷுவல் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டபுள் பாயிலில் நம்ம க்ரீம் பண்ண போகிறோம். 1/2 கப் பால், விப்டு க்ரீம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 1/2 கப் பால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கப் சாக்லேட்டு, சாக்லேட் வந்து மெல்ட் ஆகும். இதில் மெல்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாக்லேட் மெல்ட் ஆகிற டைம்லேயே நம்ம 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்திடலாம். மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்த்த போகிறோம். 1/4 கப் சுகர். இந்த ஹீட்லேயே வந்து பட்டர் அப்படியே நல்லா மெல்ட் ஆகிரும், எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிரும். ஆகட்டும், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம பவுடர் சுகர் இல்லையா, பவுடர் சுகர் சேர்த்துடலாம். 3லேருந்து 4 ஸ்பூன் பவுடர் சுகர். கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஜலிச்சு சேர்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா திக்காகும். லைட்டாக சூடானதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் கூட எடுக்கலாம்.
இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகும். இப்போ சூடாக ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கேக் நல்லாவே வந்திருக்கு. இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட் க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கேக்கு சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு. வாவ், பார்க்கும்போது அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல் இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் கேக்கு செஞ்சு வீட்டில் அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி எம்மி.